வணக்கம் ஆபிரகாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வடமலைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சண்முக சுந்தரம், தீபக் அரவிந்த், நாகராஜ், கார்த்திகேயன் ஆகிய 4 பேரும் ஒரு சிறிய காரில் திருப்பூரிலிருந்து ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமி திருக்கோயில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அதே காரில் பல்லடம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது ராமநாதபுரம் அருகே ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கடத்தாவூர் அருகே உள்ள சிறிய பாலத்தில் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த சண்முக சுந்தரம், தீபக் அரவிந்த், நாகராஜ் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கார்த்திகேயன் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தற்போது மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி சந்தீப் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு விபத்துக்கான காரணங்களை சம்பவ இடத்தில் இருந்தவுடன் கேட்டிருந்துள்ளார். அந்த நெடுஞ்சாலையில் இது போன்ற நிகழ்வுகள் இதுவரை நடைபெறாத நிலையில் இந்த விபத்தானது இன்று நடைபெற்று உள்ளது. ஒருவேளை இவர்கள் தூக்க கலக்கத்தில் வந்து சிறிய பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானார்களா அல்ல வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கலாமா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றார்கள். இருந்த போதிலும் ஒரே காரில் வந்து விபத்தானதில் 3 பேர் ஒரே ஊரை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இவர்கள் விபத்தானது குறித்து காவல்துறை மூலம் அவருடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 3 பேரின் உடல்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மார்ச்சுரியில் வைக்கப்பட்டுள்ளது. உடல் பிரேத பரிசோதனை பின்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினர் ராமநாதபுரம் வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன்.